நடிகர் ரஜினிகாந்த் தற்போது தனது ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வரார். கடந்த வாரத்தில் படப்பிடிப்பு தளத்தில் இருந்து சென்னையில் உள்ள அவரது வீட்டிற்கு திரும்பினார். இப்படி இருக்கையில் அவரது வீடு அமைந்துள்ள போயஸ் கார்டன் பகுதி சென்னை 1000 விளக்கு தொகுதிக்குள் வருவதால அந்த தொகுதியின் திமுக வேட்பாளரும் தற்போதைய எம்எல்ஏவுமான மருத்துவர் எழிலன் ரஜினியை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது தொகுதியில் நடைபெற்ற பணிகள் தொகுப்பு அவரிடம் அளித்து உரையாடினோம் என்று எழிலன் குறிப்பிட்டிருக்கார். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில திமுக வேட்பாளர் அவர் சந்தித்திருப்பது அரசியல் தளத்துல கவனத்தை ஈர்த்திருக்கு. மேலும் திமுகவில் இணைஞ்சிட்டாரா ரஜினி என பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனி கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திப்பதாக இருந்தார். ஆனால் அவரது உடல்நிலை மற்றும் கொரோனா பரவல் காரணமாக அந்த முயற்சியை அவர் அப்படியே கைவிட்டார். இது மட்டுமில்லாமல் தனது தொடங்கப்படாத கட்சிக்கு மூடு விழா நடத்தினார். இப்படி இருக்கையில் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக அதிமுக கூட்டணியுடன் நெருக்கம் காட்டி வந்தார். தேர்தல் பணிகள் மற்றும் பிரச்சாரத்திற்காக பாஜக மேலிடத்திலிருந்து யார் வந்தாலும் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திமுகவுடன் மிகவும் இணக்கமாக செயல்பட்டு வருகிறார். தற்போது பாஜக அதிமுக கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரத்திற்காக பாஜக மேலிடத்தில் இருந்து யார் வந்தாலும் அவர்கள் ரஜினி வீட்டு பக்கமே செல்வது கிடையாது. மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு ரஜினியை சந்தித்து வாக்கு கேட்காத திமுக வேட்பாளர் இம்முறை அவரை சந்தித்து வாக்கு கேட்டது திமுகவுடனான அவர் இணக்கமாக இருப்பதை அப்பட்டமாக காட்டுகிறது என்று பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல நடிகர் விஜயின் தாவேகா ஆதவர்ஜுனா ரஜினி குறித்து சொன்ன சர்ச்சை கருத்துக்கு திமுகவினர் தான் அதிக அளவில் பதிலடி கொடுத்தாங்க. மேலும் இம்முறை ரஜினியின் ஆதரவு திமுக கூட்டணிக்கு தான் என்று பேச்சுகள் உலா வந்து கொண்டு இருக்கையில் அதை ரஜினி தரப்பில் மறுக்கவும் இல்லை. இதனால் ரஜினி திமுகவுக்கு தனது ஆதரவாளர்களை ஓட்டு போட சொல்கிறாரோ, மறைமுகமாக அவர் ரஜினி ரசிகர்களை திமுகவை ஆதரிக்க சொல்கிறாரோ என்கின்ற விஷயம் தற்போது பரபரப்பாக இருந்திருக்கு. மேலும் ரஜினி இது குறித்து ஏதாவது விளக்கம் தெரிவிப்பாரா, அப்போது ஆதவர்ஜுனா கூறிய கருத்து உண்மையா என்கின்ற சலசலப்பும் தற்போது இணையத்தில் பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது.